அதிமுக வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் ராயபுரம் மனோ அவர்கள் பிரச்சார காலத்துல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். வடசென்னையோட வளர்ச்சி பத்தி தொடர்ச்சியா எல்லாருமே வாக்குறுதிகள் சொல்றோம். வடசென்னைக்கான வளர்ச்சின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? வடசென்னைக்கான வளர்ச்சினா என்னன்னு சொல்லுங்க சார். வடசென்னை பாராளுமன்ற தொகுதியை ஒரு வளமான தொகுதியாக மாற்றிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அந்த வளமான தொகுதியாக அது உருவாக வேண்டும் என்று சொன்னால் தென் சென்னைக்கு நிகராக வடசென்னை பாராளுமன்ற தொகுதிக்கும் திட்டங்கள் கொடுக்கப்பட வேண்டும். உதாரணமாக சொன்னால் தென் சென்னையில் பெரிய பல்கலைக்கழகம் இருக்கின்றது, பெரிய விளையாட்டு ஸ்டேடியம் இருக்கின்றது, பெரிய டைடல் பார்க் இருக்கின்றது, பெரிய அரங்கம் இருக்கின்றது, பெரிய லைப்ரரி இருக்கின்றது, பெரிய முனையம் இருக்கின்றது, ரயில்வே முனையம் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் நீங்கள் வடசென்னை பாராளுமன்ற தொகுதிக்கும் கொண்டு வந்தால் நம்மளுடைய வடசென்னை பாராளுமன்ற தொகுதியும் ஒரு வளமான தொகுதியாக உருவாகுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதை தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கின்றோம். கொடுங்கையூரில் உள்ள அந்த குப்பை கிடங்கை உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட வடசென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்கா வடசென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உருவாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற முக்கிய பிரச்சனையான போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். இவையெல்லாம் தீர்க்கப்பட்டு இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டாலே வடசென்னை பாராளுமன்ற தொகுதி என்பது ஒரு வளமான தொகுதியாக, ஏன் ஒரு வசந்தமிக்க தொகுதியாக உருவாகுகின்ற காலம் உருவாகும். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் குறைவான இடத்துல அதிக மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அவங்களுக்கான அந்த கட்டமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதுல எப்படி மேம்படுத்த முடியும்? போக்குவரத்து நெரிசலை சரி செய்யணும் அப்படின்றீங்க. அதுக்கான திட்டங்கள் நீங்க என்ன வச்சிருக்கீங்க? அதாவது இடம் கம்மின்னு சொல்றீங்க. கொடுங்கையூர் குப்பை கிடங்க மட்டும் நீங்க அகற்றிங்கன்னா 100 ஏக்கர் வந்துடும். அங்க ஒரு யூனிவர்சிட்டியே கொண்டு வரலாமே. அதே மாதிரி நீங்க திருவத்தூர் தொகுதியில் உள்ள அந்த எண்ணூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இடங்கள் இருக்குது, ரயில்வேவுடைய இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள் எல்லாம் நீங்க ஒரு மாற்றம் செய்து பல நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இஃப் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. மனம் இருக்கணும். முதல்ல செய்யணுன்ற எண்ணம் வந்துட்டாலே போதும், நிச்சயம் நான் செய்து விடலாம். நீங்க கேட்டீங்க ஒரு அருமையான கேள்வி, போக்குவரத்து நெரிசலுக்கான தீர்வு எப்படி காண போறீங்க? போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெய்லருடைய மூவ்மெண்ட், கண்டெய்னரை கொண்டு போறது தான் ஆர்பாருக்கு. சாலை ரோடு வழியாக ட்ரெய்லர்கள் மூலமாக கண்டெய்னர்கள் துறைமுகத்துக்கு ஏற்றி செல்வதனால் வருகின்ற நெரிசல் தான் மிக அதிகமாக இருக்கின்றது. அது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஒரு சின்ன ஒரு புதிய சிந்தனை. ஏன் போர்ட்டுக்கு வர கண்டெய்னர் எல்லாம் கடல் வழியாவே ஒரு சின்ன சின்ன கப்பல் மூலியமா சின்ன துறைமுகங்கள் எவ்வளவு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அது மூலியமா கொண்டு வரலாம். அதே மாதிரி போர்ட்ரஸ்ட்ல இதுல பாத்தீங்கன்னா, துறைமுகத்தில் பாத்தீங்கன்னா ரயில்வே சைடிங் அங்க உள்ளே இருக்கு, ரயில்வே ட்ராக் இருக்கு. நீங்க கண்டெய்னர் ரயில் மூலமாகவும் கொண்டு வரலாம். நீங்க இப்போ கண்டெய்னர்ல ரயில் மூலமாகவும் கடல் வழி மூலமாக தான் கொண்டு வரணும்ன்ற ஒரு முடிவை துறைமுகம் எடுத்து விட்டாங்கன்னு வச்சுங்க, போக்குவரத்து நெரிசல் உடனடியாக தீர்வு வந்துருமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டத்தை நீங்க 800 வரைக்கும் நீங்க வளர்த்தீங்கன்னு வச்சுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாரும் சுபிட்சமா வாழலாமே. நான் அதுதான் சொல்றேன், ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு நல்ல சிந்தனை இது இருந்ததுன்னு சொன்னா நிச்சயம் நான் சொல்கின்றேன், வடசென்னை பாராளுமன்ற தொகுதியை ஒரு வளமான தொகுதியாக நாம் உருவாக்கி காட்டலாம். தேங்க்யூ சார்.